மாதிரி ஒரு 10 ml சிரிஞ்சு எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இந்த மேலே உள்ள இருக்கு இல்லையா, அந்த மேலே உள்ள நிப்பு வந்து கட் பண்ணிடுங்க. நல்லா கத்தியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. எட்ஜஸ் எல்லாம் இருந்தது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குன்னா அந்த கத்தியை லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கட் பண்ணக்கப்புறம் இதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நிப்பலில் வச்சுட்டு இப்படி நிப்பலில் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இழுங்க 2-3 வாட்டி பண்ணுங்க. 2-3 வாட்டி இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி இழுங்க. ஸோ இது நீங்கள் 2-3 வாட்டி ஒரு 5 வாட்டி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இழுக்க 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 இதில் மில்க் ட்ராப் வரும். உங்களுக்கு 2-3 ட்ராப் வரும். நிப்பலுமே வந்து வெளியே வந்துடும். கொஞ்சமாக வெளியே வந்தோடனே என்ன பண்ணுங்கள், டக்குன்னு பேபியை தூக்கிட்டு சக் பண்ண விட்ருங்க. பேபி சக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நார்மலாக ஆயிரும். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. பட் இந்த டிப்புமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நான் என் சிஸ்டருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் அக்காளுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயமும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களே, நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன சொல்வேன்னா, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சி செக்ஷன் மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான வாழ்க்கை தான் அது. பட் அந்த 6 months நீங்கள் சர்வை பண்ணி பிள்ளைக்கு பால் கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மெயினாக வந்து நீங்கள் டென்ஷனோ அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நல்ல தூக்கம் முக்கியம். உங்கள் பாடிக்கு வந்து ரெஸ்ட் இருந்தால் தான் மில்க் வந்து நல்ல செக்ரேஷன் ஆகும். இது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னால் வந்து ஃபோன் கூட நோண்டுற ஒரு இதில் கூட நான் இல்லை அப்போ. ஏன்னா தூக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எபிசோடுக்கு நான் போயிட்டேன். ஸோ நான் நல்லா தூங்கினேன். என்ன ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பாடை வந்து சுத்தமாக விட்டுட்டேன். அதனாலேயே என்னோடய மில்க் சப்ளை வந்து ரொம்ப லோ ஆச்சு.